ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக். இது வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போனோம். அந்த வீடியோ தாங்க இது. எந்த கோயிலுக்கு போனோன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து திருச்செந்தூர் வந்து 15 கிலோமீட்டர் தான் பக்கத்துலேயே இருக்குது. அது வந்து என்ன கோயில்னு சொல்லிட்டு நீங்கள் ஆமாங்க, இது வந்து தசராவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். மைசூருக்கு அடுத்தாப்பில் இதுதான் தசராவுக்கு ஃபேமஸான கோயில். தூத்துக்குடியில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது திருச்செந்தூர்லேருந்து 15 கிலோமீட்டர் முத்தாரம்மன் கோயில் தாங்க இந்த கோயில். அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு தாங்க நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம கூடயே வந்து ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் காய்ஸ். வாங்க போகலாம். பெரியவங்க நிறைய நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு, தசராக்கு வந்து கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்துட்டு இந்த வருஷம் போகலாம், அடுத்த வருஷம் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, திருச்செந்தூர்லேருந்து பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாட்ட வந்து லயா வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அதுதாங்க நம்ம வந்து போயிட்டுருக்கோம். சரி, பக்கத்தில் தானேன்னு சொல்லிட்டு தாங்க நம்ம வந்து எல்லோரும் கிளம்பியாச்சு. இப்போ வந்து காரில் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். திருச்செந்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து போர்டு போட்டிருக்காங்க. நம்ம வந்து குலசை முத்தாரம்மன் செல்லும் வழி கோயில் செல்லும் வழின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து நேராக போனீங்கன்னா லெஃப்ட்டு கட் பண்ணிங்கன்னா அந்த ரோட்டில் வந்து நேராக போகணும். அதுதான் நமக்கு வந்து குலசேகரப்பட்டினத்துக்கு போய் நம்மளை வந்து கொண்டு போய் சேர்க்கும். அங்கே வந்துட்டு குலசேகரப்பட்டினத்துக்கு நம்ம வந்து கடைசியாக வந்து நம்ம போயாச்சு. பார்க்கிங்க்கு வந்து 50 ரூபா கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு காரையும் பார்க் பண்ணியாச்சுங்க. அந்த திருச்செந்தூர் கடற்கரை இருக்குல்ல, அது அப்படியே அங்கிட்டு இருந்து இங்கிட்டு இருக்கும் அந்த பாதி. அது வந்து இந்த போட்டிங் இந்த மீன் பிடிக்கிறவங்க இவங்கெல்லாம் இங்கிட்டு இருப்பாங்க. அப்படியா? அந்த மாதிரி இருக்கிறது வந்து இங்கிட்டு பீச் இருக்காங்க. எப்படி சென்னையில் மெரினா கடற்கரை இருக்கு, அது வந்து எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி இருக்கனால உங்களுக்கு இதாக இருக்கு. அது மாதிரி பீச் மாமல்லபுரம் பீச் ஏன் அழிநாட்டுறாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இந்த கோயில் பக்கத்துலேயே பீச் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி பீச் வந்து இருக்கா, அங்கே வந்து போகணுமான்னு கேட்டதுக்கு இல்லை வேணாம், நம்ம வந்து திருச்செந்தூர்லேயே வந்து பீச் மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வேணான்னு சொல்லிட்டோம். எல்லாருக்குமே சளி பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு சரி நம்ம முத்தாரம்மன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து நம்ம வந்து முத்தாரம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லாருமே வந்து நடந்து போக வேண்டியதான். இதுதான் முத்தாரம்மன் கோயில் வந்து என்ட்ரன்ஸு. அப்புறம் வந்து நம்ம வந்து டீ வந்து குடிச்சிட்டு இருந்தோம். டீ கடையில் வந்து நிப்பாட்டி நம்ம டீ குடிச்சிட்டு இருந்தோம். போகிற வழியிலேயேவும் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க டீயை குடிக்கிறதுக்கு நிப்பாட்டிட்டோம். அப்புறமா அவங்க மாமா வந்து அவளுக்கும் கரிஷ்மாவுக்கும் வீரமித்ராவுக்கும் வந்து ஒரு கண்ணாடி வந்து வாங்கி கொடுத்தாரு. அதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. அங்கே வந்து டீ குடிச்சிட்டு ஒரு ஜூஸும் வாங்கி கொடுத்துட்டு குடிச்சிட்டு லெமன் ஜூஸ் குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ட்ராவலுக்கு வாங்கி ஆளுக்கு கொஞ்சம் வந்து குடிச்சிட்டு இருந்தோம். தூத்துக்குடி இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் வந்து ஃபேமஸான ஒருத்தர் வந்து இந்த தசரா வந்து விரிவாக போட்டிருப்பார். அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை. ஏன்னா அந்த கோயிலில் வந்து தசரா நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக வந்து போட்டிருப்பாங்க. உங்களுக்கே யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக கல்யாணம் முடிஞ்சவர் தான், செகண்ட் மேரேஜ் ஆனவர். யாருன்னு வந்து நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி எங்கள் அண்ணி வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது காப்பியை கூட குடிக்க விட மாட்டேங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி வந்து இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதான் லயா தான் கொஞ்சம் வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு, தட்டி விட்டா பூராமே சேலையில் பட்டுச்சு. அப்படியும் வந்து அங்கேயே வந்து தண்ணி வாங்கி கழுவியாச்சுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலுக்கும் நம்ம வந்து நடந்து போக போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 பேருமே ஒரு குக்கரே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏதாவது வேணும் ஸ்நாக்ஸு, நீங்களாம் டீ குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பசங்களாம் வந்துட்டு குக்கரே வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம கோயிலுக்கு போகலாம். அப்புறமா கலர் பூவு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போதே ஆசையாக இருந்துச்சு. நம்ம வாங்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தோணுச்சு. ஏன்னா நமக்கு வந்து முடியல, கொஞ்சம் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணும் பூவெல்லாம் வைக்கிறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கிளம்பியாச்சு. லைன் இருந்துச்சு, லைனில் வந்து நின்றுட்டுருந்தோம். நம்ம லைனில் நின்று போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம லைனில் நின்றுருந்தோம். பொது தரிசனத்தில் தான் வந்து நின்றுட்டுருந்தோம். இது வந்து கவர்மெண்ட்டில் சேர்ந்துருச்சுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நிறைய கடைகள்லாம் இருந்துச்சுங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அது வாங்கலாமா இது வாங்கலாமான்னு தோண்டிகிட்டே இருந்துச்சு. பாப்பாங்களும் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பட்ஜெட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வேணான்னு சொல்லிட்டு தாங்க நம்ம கிளம்பியாச்சு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கயல் சீரியலில் வர்ற ஒரு ஆக்டர் தாங்க இவங்க. நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நம்ம வரிசையில் வந்து பின்னாடி திரும்பி பார்த்தா கயல் சீரியல் ஆக்டரு.
சரின்னு சொல்லிட்டு பின்னாடி நீங்கள் வந்து கயல் சீரியலில் தானே நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து சாமி தரிசனம் முடிச்சாச்சு. சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே எழுதி போட்டிருந்தாங்க புகைப்படம் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து நம்ம வந்து எதுவுமே எடுக்கலை. அப்புறமா நம்ம வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து சுற்றி பார்த்துட்டு நிறைய வேலை சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேயாவது வேல் வாங்குவோன்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்ம வேலை சொல்லினதுனால நம்ம வந்து அப்படியே கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.